இலங்கையை சுட்டரிக்கும் அதீத வெப்பநிலை, அலைமோதுகின்ற மக்கள் கூட்டம், நீர் பற்றாக்குறை, அதிக வறட்சி, விவசாய நிலங்கள் பாதிப்படைகிறது. அத்தோடு பல உயிரிழப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இலங்கையில் காலநிலை மாற்றம் காரணமாக அதிகமான வெப்ப சூழல் இலங்கையிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வெப்ப சூழல் காரணமாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைகிறது. சரி, இந்த வெப்ப சூழல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமானால் நமது வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்றால், இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வு காணப்பட்டது. மக்களுக்கும் இயற்கைக்கும் இடையே நெருக்கமான தொடர்புகள் காணப்பட்டன. இதன் காரணமாக இயற்கையுடைய சமநிலை பேணப்பட்டது. காலப்போக்கிலே நாகரிக மாற்றம், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒற்றுமையானது அல்லது தொடர்பானது கொஞ்சம் பின்தங்கி போனதாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் காடுகள் அழிக்கப்பட்டன, மரங்கள் வெட்டப்பட்டன, மலைகள் உடைக்கப்பட்டன, ஆற்று மணல்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இவ்வாறு இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டமையினால் இப்போது இருக்கின்ற காலநிலை மாற்றங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு காரணமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது அண்மை காலமாக இலங்கையிலே இரண்டு வகையான தாக்கம் இருக்கிறது. ஒன்று எல்னினோ தாக்கம், மற்றது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கங்கள் காரணமாக இலங்கை மக்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. சரி, இந்த விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் சார்பாக ஆராய காத்திருக்கிறோம். இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த காலநிலை மாற்றம் காரணமாக வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, பல மாவட்டங்களிலே அதிகளவான வெப்பநிலை பதிவாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கிறார்கள். சரி, அந்த மாவட்டங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டை, அதே போல மொனராகலை மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், அத்தோடு ஏனைய சில மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பநிலை பதிவாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 30 செல்சியஸ் பாகைக்கும் அதிகமான வெப்பநிலை இலங்கையிலே பதிவாக இருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் 7 தொடக்கம் 8 மாவட்டங்களிலே அதிக வெப்பநிலை கொண்ட மாவட்டங்களாக அமுல்படுத்தப்பட்ட மாவட்டங்களாக காணப்படுகின்ற அதே வேளையிலே இந்த மாவட்டங்களிலே அதிக பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் பார்க்க போனால் 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் இலங்கையிலே அதிக வெப்பநிலை பதிவாக இருந்தது. அதுவும் வடமாகாணத்தினுடைய வவுனியா பகுதியிலே 40.01 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாகின்றது. இதுதான் இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய வெப்பநிலையாக பதிவாக இருக்கிற ஒரு வெப்பநிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது சில மாவட்டங்களை பொறுத்தவரையிலே 35, 36, 37 செல்சியஸ் பாகை வெப்பநிலை கூட பதிவாகி கொண்டிருக்கிறது. இதுவும் குறிப்பாக நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த 3 நாட்களுக்கு முன்பதாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற பொத்துவில் பகுதியிலே மொத்தமாக 39.9 செல்சியஸ் பாகை வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. இதில் இரண்டு வித வெப்பநிலை தான் குறைவாக காணப்படுகிறது. ஆனாலும் இனி வருகின்ற நாட்களிலே அதிகமான வெப்பநிலை பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இலங்கையிலே பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 74 நீர்த்தேக்கங்கள், அதாவது குளங்களிலே, மிக முக்கியமான குளங்களிலே 36 விதமான நீர் குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எனவே அதை அண்டி வாழ்கின்ற அல்லது அந்த நீர்நிலைகளை அண்டி வாழ்கின்ற விலங்கினங்களும் பாதிப்படைந்து இறந்து போயிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே போல நாங்கள் பார்க்கும் இடத்திலே மொத்தமாக இலங்கையிலே 25,000 குடும்பங்கள் இதுவரைக்கும் இந்த வெப்ப அலையின் தாக்கம் காரணமாக பாதிப்புகளை எதிர்நோக்கி இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்திருக்கிற அதே வேளை மொத்த குடும்பங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கிற போது மொத்த எண்ணிக்கையாக நாங்கள் பார்க்கிற பொழுது 81,605 பேர் இந்த பாதிப்புக்கு உள்ளாக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எனவே மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த தாக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இலங்கையுடைய கடற்பரப்பிலே அண்மை காலமாக 1 செல்சியஸ் பாகைக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது. என்றால் அங்கு இருக்கின்ற காற்றழுத்தம், அதே போல நீரினுடைய தாக்கம், குளிர்ச்சி அடிப்படையாக கொண்டுதான் இந்த கடற்கரை ஓரங்களினுடைய வெப்பநிலை தீர்மானிக்கப்படும். எனவே அண்மை காலமாக கடற்கரை ஓரங்களிலும் அதிகமான வெப்பநிலை பதிவாகி கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே விவசாய நிலங்கள் பாதிப்படைந்து கொண்டு போகின்றன. இதன் காரணமாக மரக்கறி வகைகளுடைய விலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகின்றன.
இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல நாட்டினுடைய மிக முக்கியமான வளங்கள் அழிவுற்று போகிறது. சில வேளைகளிலே மின்சாரத்தினுடைய தேவை இலங்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த மின்வலு நீரை அடிப்படையாக கொண்டுதான் இலங்கையிலே காணப்படுகிறது. சில காலங்களுக்கு முன்புதான் இங்க சூரிய தட்டுக்கள் சோழர் மூலமான மின்பெறும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே நீர் பற்றாக்குறை நிலவினால் இலங்கையில் மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இலங்கை மக்கள் உஷாராக இருங்கள். இந்த வெப்ப அலையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போல உங்களுக்கு தேவையான உணவு வகைகளை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த இயற்கையை நாங்கள் பாதுகாக்கின்ற பொழுது நாங்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இது போன்ற மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.